வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் முருகன் பேசுகிறேன். நம்ம ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 டேஸில் வந்து 1 lakh வந்து சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9, ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கஷ்டம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்லாம் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிக்கடி வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9 மொதல் ஆர்டர் எடுக்க வந்துட்டோம் ரெசி ஷாப்பில். 3148 பையா, 3148. டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணி ஆக போகுது. ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 7, டே 8, அந்த டே 6 அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 11 மணிக்கு தான் ஆன் பண்ணோம். இப்போ தான் ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஸோ இது எக்மோர் போட்டிருக்காங்க. நான் ஆர்டர் வந்தப்போ வந்து வந்ததை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் சைடில் போகிற உறவுகளே. ஸோ வாங்க போகலாம். ஸோ உறவுகளே, மொதல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 73 ரூபா கிடச்சிருக்கு. இனி இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் தான் கிடைக்குமான்னு தெரியல. சர்ஜி வந்து இன்றைக்கி 25 ரூபா போட்டிருக்காங்க. உறவுகளே, ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாநகருக்கு வந்து ரிட்டன் ஆர்டர் வந்து போட்டாங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா நேரு பார்க்கிட்டேருந்து அண்ணாநகருக்குள்ளே. டெலிவரி சார்ஜ் வந்து 93 ரூபா போட்டிருக்காங்க. பபால் த பஞ்சாபி தபா. உறவுகளே, ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ அண்ணாநகர் போனோம் உறவுகளே. இது எங்கன்னா அண்ணாநகர் ராயல் என்ஃபீல்டு இருக்குல்ல ஷோரூமு, அதுக்கிட்ட டெலிவரி. ஹவுஸ் இந்த ஜெக் அண்ட் ப்ளூ. இது டாக்டர் வீடுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போயிருக்கேன் உறவுகளே கஸ்டமருக்கு. ஸோ பஞ்சாபி தபால் எடுத்தாச்சு. பொபால் தான் பஞ்சாபி தபா. நம்ம ஸ்விக்கியில் வந்து ரெண்டாவது ஆர்டர் வந்து அண்ணாநகர்லேருந்து கொடுத்துட்டோம். இதுக்கு 116 ரூபா கிடச்சிருக்கு. சர்ஜி வேறு 25 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம முடிச்ச ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரும் வந்து லாங்காக போனால 3 ஆர்டராக கணக்காயிடுச்சு 2 ஆர்டர் முடிச்சதுக்கு. ஆர்டர் தான் வந்துருச்சு ஒரு 45 ரூபாய்க்கு. இன்னொரு ஆர்டர் பேட்ஜு 25 ரூபா போட்டு 39 1 2 ஆர்டர் வந்துருச்சு. A2Bயில் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க போகலாம் உறவுகளே. இப்போது டைம் வந்து 1:23 ஆகுது. A2Bயில் வந்து ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த 2 ஆர்டர் வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணால் தான் நம்மளுக்கு 2 மணிக்குள்ளே வந்து வேறு சர்ஜில் வந்து வேறு ஆர்டர் பார்க்க முடியும். ஸோ இது வந்து போயிட்டு சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிடலாம். A2Bயில் எடுத்த மொதல் ஆர்டர் 45 ரூபா கிடச்சிருச்சு. ரெண்டாவது ஆர்டருக்கு போகலாம். ஒருவேளை இப்போ வந்து நம்ம பாடி சரணா ஸ்டோர் இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கூர் பாம் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து டெலிவரி பண்ணோம். 45 ரூபா கிடச்சி இந்த ஆர்டருக்கு. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு இங்கே செக்யூரிட்டி கேட்டில் என்ட்ரி போட்டு அங்கேயும் போய் என்ட்ரி போட்டு லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன். உங்களுக்குன்னு வந்து சர்வீஸ் லிஃப்ட் இருக்குது, அங்கே தான் போகணும் அப்படின்னாங்க. எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு. இல்லை, நீங்கள் அதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொன்னாங்க. நான் பாட்டுக்கு நின்றுருந்தேன். லிஃப்ட்டு கீழே வந்துச்சு. நார்மலாக வந்துட்டு போகிற லிஃப்ட்லேயே வந்து ஏறி போனேன். இதில் ஏறக்கூடாது அப்படின்னாங்க. உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கம்மா, என் வேலை என்னமோ நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன தனி என்ன வேட்டு கிரகவாசியா? என்னோடய இதில் இந்த லிஃப்ட்டில் ஏறக்கூடாதுன்னு. இல்லை, நீங்கள் இந்த பில்டிங் அந்த ஹோல் பில்டிங்க்கே நீங்கள் தான் ஓனரா? எனக்கு புரியல. செக்யூரிட்டியும் ஒன்றும் சொல்லலை, போர்ட்லேயும் எதுவும் எழுதலை. நான் எந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னம்மா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா, நான் என் வேலையை பார்த்துக்கிறேம்மா. நான் ஒன்றும் இது சாக்கடையிலேருந்து எஞ்சி வரல. நார்மலாக ஹோட்டலில் வாங்கி டெலிவரி பண்ணுறது வேலை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் கிடையாது அப்படின்னு. எப்படிலாம் சீப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா உறவுகளே? நம்ம கையில் வந்து நம்ம தான் ஹோட்டலில் போய் வாங்குகிறோம் கஷ்டப்பட்டு. அங்கே லைனில் நின்று 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நின்று வேர்த்து இருக்குது. அங்கே போனால் ஹோட்டல் போனால் உட்கார கூட விட மாட்டாங்க. அங்கே வெயிலில் நின்று வாங்கி இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணோம். இந்த பாட்டி என்னென்னா இந்த பேச்சு பேசுது. எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சொல்லுங்களேன் நீங்களே. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் அது.
அடுத்த ஆர்டர் அண்ணாநகருக்குள்ளே இழுத்து அங்கேருந்து அரும்பாக்கம் போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சர்ஜில் போகிறது பெரிய விஷயம். ஜம்சம் பிரியாணி போட்டிருக்காங்க 5th Avenue ப்ளூ ஸ்டார் கிட்ட. ஜம்சம் பிரியாணியில் அண்ணாநகரில் வந்து ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ஆர்டரை வந்து அரும்பாக்கத்தை கொண்டு போய் கொடுக்கணும். ஒருவேளை சர்ஜி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். 2 மணிக்கா இல்லை 3 மணிக்கான்னு தெரில. ஆமாம், முடிஞ்சிச்சு சர்ஜி. நம்ம அண்ணாநகர்லேருந்து அரும்பாக்கம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு 70 ரூபா. ஒருவேளை நல்ல ஆர்டர் கொடுத்தானே. அரும்பாக்கத்தில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானை பிரியாணி கடையில் ஆர்டர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. மேலே போயிட்டு பானை பிரியாணி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஆனால் என்ன கொதிக்கும் செம்மையாக பானை. 8862 சொமேட்டோ இங்கே இருக்கிறவர்களே. சிக்கன் லாலிபாப்பு, சர்பத் பையா. ஸோ ஆர்டர் பார்த்து காமிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை கீழே போனதுக்கப்புறம் திரும்ப கூப்பிடுவாங்க. அதுதான் ஒரு இந்த பானை பிரியாணி கொடுக்குறதுக்கு வந்துட்டு எங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வரான்ருக்காங்க. ஹாஸ்டல் போர்ட்ஃபுல் பானையிலேயே பிரியாணி மேக் பண்ணுறாங்க. பானையோடய கொடுத்துருவாங்க. சுற்றிக்கினே இருக்குது. இத்து போன நெட்டு மாதிரி. அடுத்த ஆர்டர் போட வரானே தெரில. அந்தளவுக்கு சுற்றுது. ஒருவேளை நம்ம வேறு யூடியூப் வீடியோ வேறு அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால் இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறேன். 4 ஸ்டார் படித்தோன்னா கொஞ்சம் நெட்டு ஃப்ரீ ஆகும். ஃபோன் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இந்த அடுத்த ஆர்டரே போட்டான். ஒருவேளை 24 ரூபாய்க்கு அம்ஜிக்கரை கட்ட திண்டுக்கல் தலப்பா கட்டி. அந்த ஆர்டர் பானை பிரியாணிக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 21 ருபீஸ் தான். ஏன்னா பக்கத்துலேயே தான். ஓகேவா. இப்போது நம்ம திண்டுக்கல் தலப்பா கட்டி வந்துட்டோம். நான்வெஜ் ஜாய் பாக்ஸ் போட்டிருக்காங்க. 8068 8068க்கா. $6859. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அம்ஜிக்கரை சொல்லியிருந்தாங்க. சென்னை நகர் அம்ஜிக்கரை, அதாவது அம்ஜிக்கரை மார்க்கெட் கிட்ட ஒரு வேலை. கரெக்டாக வீட்டுக்கு சாப்பிட போகிற நேரம் பார்த்தீங்கன்னா புளிசு ருச்சியில் ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டரு எடுத்துகிட்டு இப்போ ஐநாவரம் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்துட்டு வரணும். ஒரு வேலை. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ணாநகர் போட்டு ட்ராப் பாருங்களேன். ஐநாவரத்துக்கிட்ட அடிச்சிட்டாங்க. ஒரு வேலை ஈஸி ஹாஸ்பிட்டல் கிட்ட. 2 மணிக்கு மேலே ஆனாலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. 3.6க்கு 26 ரூபா தான். இது வரைக்கும் நம்ம 391 ரூபா ஓட்டிட்டோம். அடுத்த ஆர்டர் எங்கே போடுறாங்கன்னு தெரில. அதான் பயமாகுது. ஏன்னா 2 தூக்கி அடித்து எங்கேயா தூக்கி போட்டுருவாங்களா அங்கே ஆர்டரை. 36 ரூபா வந்துச்சு இந்த லாஸ்ட் ஆர்டருக்கு. நம்ம காலையில் 9 மணிக்கு வந்தாலும் இதே எர்னிங்ஸ் தான் வருது. காலைல 11 மணிக்கு வந்தாலும் இதே எர்னிங்ஸ் தான் வருது. ஒரு வேலை. ஸோ நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லோட் ஷேர் வந்து ஓட்டிட்டு இப்படியே போயிடலாம். ஒரு வேலை. அப்போ தான் டிராஃபிக் இருக்காது. லோட் ஷேர் வந்து ஓட்டிக்கலாம். காலைல ஓட்டிட்டு ஒரு 200 ரூபா வந்தால் கூட ஓகே. திரும்ப வந்து நம்ம 11 மணிலேருந்து இது ஓட்டிக்கலாம் 3 மணி வரைக்கும். அப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு 3 to 4 வந்து சார்ஜ் போட்டு திரும்ப வந்து ஸ்விக்கி ஓட்டிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு கண்டினியூ வந்து ஓட்டிடலாம். ஒரு வேலை 1 ஹவரில் வந்துட்டு டக்குன்னு சார்ஜ் ஃபுல்லாகிடும். நம்ம போயிட்டு இது பண்ணோன்னா அப்புறம் வந்துட்டு நம்ம 10 வரைக்கும் ஓட்டினோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 2000 ரூபா அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக முடியும் என்னால். ஸோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணல. ஒரு வேலை. ஓகேவா. ஸோ நைட்டு வீடியோ போடுற ஒரு வேலை அவ்வளோதான். ஏன்னா வயிறு பசிக்குது. நீ வீட்டுக்கு போய் ஐநாவரத்துலேருந்து வீட்டுக்கு போகிறக்கே வந்து ஒரு 3:15 3:20 ஆயிரும். போய் சார்ஜ் போடணும். சீக்கிரமாக கிளம்பணும். ஒரு வேலை. சரி ஓகே வைக்கிறேன். வணக்கம்.
வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு டே 9. இன்னைக்கு எவ்வளோ ஓடிருப்பான்னு நினச்சிங்கன்னா, நம்ம 8 மணி நேரம் 46 நிமிஷம் தான் வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவோட சேர்த்து இன்சென்டிவ் காமிக்காது. நான் வந்து தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? இன்சென்டிவ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1035 ரூபா நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் உறவுகளே. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் வந்து 415. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 1450 ரூபா ஆன் பண்ணியிருக்கோம். 8 மணி நேரம் 46 நிமிஷத்தில் ஸ்விக்கி மட்டும் ஓட்டி பெட்ரோல் செலவு இல்லாமல் நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு லாகின் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து எடுத்தது வந்து லாபமா நஷ்டமா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 9 வந்துட்டு ஈவினிங்லேருந்து நான் வீடியோ எடுக்கல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் எடுக்கல. எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை போட்டு நம்ம நைட்டில் வீடியோ எடுக்கிறப்போ லெஃப்ட் சைடு வரவங்க ரைட் சைடு வரவங்க தெரியல உறவுகளே. 2-3 டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டியில் வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சரி ஈவினிங்லேருந்து வேணாம், நம்ம காலிலேருந்து எடுக்கிறோம்ல, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்லேருந்து என்னென்ன ஆர்டர் போட்டோமோ அது வந்து நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தேன். நம்ம வந்து ஈவினிங் வந்துட்டு மத்தியானம் முடிச்சுட்டு போக மீதி வந்துட்டு 12 ஆர்டர் இருந்துச்சு உறவுலே. நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு 2-3 ஆர்டர் பேட்ச் ஆர்டர் போட்டோம் உறவுலே. 2-3 ஆர்டர் பேட்ச் ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு லாங் ஆர்டர் ஏதோ 1-2 தான் வந்துச்சு. ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்ணனாருக்குள்ள தான் உறவுலே. அண்ணனாருக்குள்ளே போட்டனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 10:30 வந்து ஷார்ப்பாக 22வது ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 1450 ரூபா நம்மளோட ப்ராஃபிட் உறவுகளே. ஸோ டாட்டா. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டச் பண்ணி விட்டு பெல் ஐக்கனே டச் பண்ணி விட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற அடிக்கடி வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன்